மாமா சொல்றத வச்சு பார்த்தா அவ ஊருக்கும் போகல. அப்படின்னா ஏற்காட்டுக்கு வந்த அந்த ஏஞ்சலா துளசியா தான் இருக்கும். சந்தேகமே இல்லை, அவ துளசியே தான். என்னன்னா கோவமா இருக்கியா? ஏதாவது பிரச்சனையா? இதெல்லாம் தெரியாம நான் வேற ஓவரா பேசிட்டேன். இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்ப வேற என்ன பிரச்சனை? நான் ஏற்காடு போனப்போ துளசி ஊருக்கெல்லாம் போல, அவளும் ஏற்காடு தான் வந்திருக்கா. ஏற்காடுக்கா? என்னன்னா சொல்ற? அவ ஊருக்கு போறேன்னு தானே கிளம்புனா? அவ போய் சொல்லிருக்கா. துளசி போய் சொல்றான்னு உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் நான் மாமா கிட்ட பேசினேன். அவர் துளசி ஊருக்கே வரலன்னு சொல்றாரு. அவ எதுக்கு போய் சொல்லி ஏற்காடு வந்தா? சரி, நீ ஏற்காடுல அவளை பார்த்தேல, அங்கேயே என்ன எதுன்னு கேட்க வேண்டியதானே? ஏற்காடுல நான் பார்த்தது துளசியை தானே, எனக்கு இப்பதானே புரியுது. அண்ணா, எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியலண்ணா. புரியுற மாதிரி சொல்லு. நாங்க ஏற்காடு போனதும் துளசியும் பின்னாடியே கிளம்பி ஏற்காடுக்கு தான் வந்திருக்கா. ஆனா அங்க அவ துளசியா வரல, வேற கெட்டப்ல வேற பேரோட வந்திருக்கா. அவங்க போட்டிங் போகணும்னு ஆசைப்படுறாங்க, தனியா போறதுக்கு பயப்படுறாங்க. அதனால நீங்க யாராவது கொஞ்சம் கூட போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நான் வேணா போறேன். நீ வேணா புள்ள, நான் வேணா போறேன். அன்பு, சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க. கை வலிக்குது, காப்பாத்துங்க. கை கொடு. சீக்கிரம் அன்பு புடிங்க. கை கொடு. என்னால நம்பவே முடியலையே. ஆனா நீ சொல்ற மாதிரி அவ கையில அடிபட்டு இருக்கிறது அது உண்மைதான். நான் சொல்ற எல்லாமே உண்மைதான். யாரு? ஆனந்தி. சொல்ல ஆனந்தி. எங்க இருக்கீங்க? உடனே கிளம்பி வாங்க. ஆனந்தி, இப்ப என்னால எங்கேயும் வர முடியாது. வீட்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இல்லங்க, நான் சொல்றது கொஞ்சம். ஆனந்தி, நான் சொல்றத நீ கேளு. ஏற்காட்டு ஏரியில உன்னை தள்ளி விடுறதுக்கு மாஸ்க் போட்டுக்கிட்டு ஏஞ்சலான்னு ஒரு பொண்ணு வந்தால, அது துளசியா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொன்னேன்ல, அது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவ துளசியே தான். அது மட்டும் இல்ல, சூசைட் பாயிண்ட்ல அவ கீழே விழ போய் நீ கையை பிடிச்சு காப்பாத்துனீங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை தள்ளி விடுறதுக்கு தான் அங்க வந்திருக்கா. அங்க மிஸ் ஆகி அவ விழுந்திருக்கா. அது தெரியாம நீ அவளை காப்பாத்திருக்க.